ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வேறு லெவல் டிஷ்ஷான உடுப்பி ஸ்டைல் வெஜ் குருமா தான் பார்க்க போகிறோம். மூணு பெரிய சைஸ் வெங்காயம். வெஜ்ஜுக்கு நான் இன்றைக்கி பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன். பேன் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 3 கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. நம்ம நார்மலாக செய்கிற குருமாவில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்க்க மாட்டோம். அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜ்ஜீஸில் நான் தக்காளி ஆட் பண்ணல. தக்காளிக்கு பதிலாக புளி எடுத்திருக்கோம். இப்போது 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அந்த காஞ்ச மிளகாவும் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு, ஒரு 5 பல் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா வறுந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிற போகிறேன். நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக குக்கிங் இஸ் நாட், ஐ வில் நெவர் சே லைஃப் ஸ்கில்லு. குக்கிங் லைஃப் ஸ்கில்லு. ஸோ நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படி இல்லை. ஆக்சுவலாக இட் இஸ் அன் ஆர்ட். மேனாக இருந்தாலும் விமனாக இருந்தாலும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் ஃபீலை நம்மளே குக் பண்ணி நம்ம சாப்பிட்றதும் மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுமே ரொம்பவே நல்ல ஃபீலிங்கை கொடுக்கும். இப்போ நான் எல்லா வெஜ்ஜஸும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் எடுத்துருக்கேன். சால்ட் சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தேவையான கார மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அரைக்கும் போது ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த ஸ்டைலை பொறுத்த அளவுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கார மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு அது ஒரு 2 to 5 மினிட்ஸ் அந்த வெஜ்ஜிஸ் அந்த ஆயிலே குக் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம நல்லா பாயில் பண்ண விடலாம். காய் நல்லா வேகணும். வேகிற அளவுக்கு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். நீங்கள் உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா போட்டோன்னே தெரியும் உங்களுக்கு அதோட அந்த கன்சிஸ்டன்சியே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி எடுத்துக்கலாம். புளி சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.